Welcome friends, welcome to my channel. நான் உங்கள் சஹானா. நான் முதல் போட்ட வீடியோவில் உங்களுக்கு எங்களுடைய தோட்டத்தை காட்டினேன். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மிச்ச தோட்டத்தை காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஹொலண்ட்ல தோட்டம் செய்யற ஐடியா இருந்தா நீங்க ஏப்ரல் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வடிவா தோட்டம் செய்யலாம். ஏனென்றா ஹொலண்ட்ல அப்போதான் அந்த டெம்பரேச்சர் சரியா இருக்கும். நீங்க மார்ச் கடைசி ஏப்ரல் ஸ்டார்ட்ல உங்களுக்கு விரும்பிய காய்கறிகளை நட்டுனீங்களா உங்களுக்கு அது மே யூனியில வடிவா வளர்ந்து வரும். அப்போ நீங்க உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சு எடுக்கலாம். பிறகு திருப்பி புடுங்கினதுக்கு பிறகு புதுசா காய்கறிகள் வளரும். நான் இப்போ உங்களுக்கு எங்களுடைய பீட்ரூட் எப்படி வளர்ந்துருக்கேன்னு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய பீட்ரூட். சிலருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனா பீட்ரூட் இலையும் கறிக்கு பாவிக்கலாம். பீட்ரூட் இலையால சிலர் வரை செய்வாங்க. அது சூப்பரா இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சம் கூனி இல்லாட்டி குட்டி இறால் போட்டு ஒரு வரை போட செம்ம டேஸ்டா இருக்கும். உங்களுக்கும் எங்கேயாவது பீட்ரூட் இலை கிடைச்சிருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா எவ்வளவு வடிவா இருக்குதுண்டு. பீட்ரூட் இலையே சரியான பெருசு. அப்ப பீட்ரூட் என்ன சைஸ்ல இருக்கும்னு இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் உங்களுடைய தோட்ட பீட்ரூட். பாத்தீங்களா எவ்வளவு வடிவா இருக்கு. நிறைய பீட்ரூட். இது ஒரு கொஞ்சம் தான் இப்ப காட்டுறேன். இன்னும் நிறைய இருக்குது புடுங்குறதுக்கு. இது ஒரு பீட்ரூட் என்ன சைஸ். இந்த கையை பாத்தீங்களா, ஏற்கனவே எனக்கு சின்ன கை. வீடியோக்கு தெரியுமா தெரியலையா தெரியல, ஆனா பீட்ரூட் சரியான பெருசு. நார்மலா பீட்ரூட் சின்ன சைஸ்ல கடையில வாங்குவீங்க, ஆனா தோட்டத்தான் பீட்ரூட் இந்த சைஸ்ல வந்திருக்குது. நாங்க இப்போ ஒரு 4 பீட்ரூட் ஆஞ்சி காட்டிருக்கோம். சோ அது அம்மா தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப அம்மாக்கு கை நூறு அம்மன் சொல்றாங்க, டக்கண்ட வீடியோ எடுத்து முடியும்னு எனக்கு சொல்றாங்க. ஏன்னா பீட்ரூட் இந்த சைஸ் அப்படி ஒவ்வொரு பீட்ரூட்டும் சரியான பாடம். அவ்வளவுக்கு வெயிட்டாம் கை நூறு அம்மன் சொல்றாங்க. தோட்டத்துல நாங்க ஒரு வாழை மரம் வச்சிருக்கிறோம். நான் வாழைய பத்தி வேறொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, அந்த 4 பீட்ரூட்ல நான் ஒரு பீட்ரூட்ல எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சரியான பெரிய பீட்ரூட். அதுல இதுவே ஒரு 1.5 கிலோ இருந்து 2 கிலோ வரும். அவ்வளவுக்கு வெயிட். சரியான பெரிய பீட்ரூட். உங்களுக்கு வீடியோல பார்க்க தெரியுமோ தெரியலையோ தெரியல, ஆனா நேர்ல பீட்ரூட் ரொம்ப பெருசு. பாத்தீங்களா இலைய நல்ல ஃப்ரெஷ்ஷா வடிவா இருக்குது. பீட்ரூட்டும் சமைச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். நல்ல பிஞ்சு பீட்ரூட், நல்ல இனிப்பு. நல்ல ஒரு பீட்ரூட் கறியண்ட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இத பாத்தீங்களா, இது என்ன பூ தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கத்தரிக்காய் பூ. இதுதான் நம்மளுடைய கத்தரிக்காய் கண்டு. ஆனா கத்தரிக்காய் இன்னும் இதுல காய்க்கல. ஏனென்றால் நான் இந்த வீடியோ எடுத்தது மே மாசம் கடைசி வரும். சோ கத்தரிக்காய் இந்த பூ கொட்டினதுக்கு பிறகுதான் காய்க்கும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நான் முதல் போட்ட வீடியோல சொன்ன மாதிரி இது நாவல் கலர் கத்திரிக்காய். இந்த வெள்ளை கலர் கத்திரிக்காயும் இருக்குது. ஆனா அது இதோட சேர்த்து வைக்கல, அதை புறம்பா சாடிக்குள்ளையும் இருக்குது. சோ அதை நான் வேற வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இதுக்குள்ள இருக்கிறது தனியா நாவல் கலர் கத்திரிக்காய். சோ கத்திரிக்காய் காய்ச்சி வர நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன். இது என்ன பூ தெரியுதா மக்களே? இதுதான் நம்ம ஊர் கச்சான். நான் முதல் போட்ட வீடியோல சொன்ன மாதிரி கச்சான் இன்னும் வரல. கச்சான் எப்ப வரும் என்றால் இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இலையெல்லாம் காஞ்சி போய் வட்ட கலர்ல வந்தால்
எச்சம் புடுங்குறதுக்கு ரெடி என்ற அர்த்தம். அதுக்கு பிறகுதான் நீங்க பார்த்து புடுங்கி எடுக்கலாம். இந்த பச்சை கச்சான நாங்க என்ன செய்யறதுண்டா, கொஞ்சம் தண்ணியுக்குள்ள உப்பு கொஞ்சம் போட்டு கச்சான அவிச்சு எடுப்போம். அவிச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் பீன்ஸ். பீன்ஸ் இந்த பூ தான் அது, பச்சை பீன்ஸ். நான் சொன்ன மாதிரி கொடி வச்சிருக்கோம் போன வீடியோல நான் காமிச்சேன். இதுதான் அந்த பச்சை பீன்ஸ். பாத்தீங்களா, இன்னும் வடிவா காய்ச்சிருக்கண்டு நிறைய பச்சை பீன்ஸ் வந்திருக்குது. பாருங்க கொடி எப்படி வளர்ந்து போகுதுண்டு. இந்த பீன்ஸ் இலையில இருக்கிற கொஞ்சம் வெள்ளையா தெரியுறத அப்பா அதுல மருந்து அடிச்சிருக்கா. அது புழு வராம இருக்கிறதுக்கு. புழு வந்ததுண்டா பிறகு இலைய சாப்பிட்டு கண்டு பழுதா போயிடும். அதுக்காண்டுதான் மருந்து அடிச்சிருக்கோம். அடுத்தது இது என்னன்னு தெரியுதா மக்களே? இதுதான் தக்காளி கண்டு. தக்காளி இந்த பூ தான் அந்த மஞ்சள் பூ. பாருங்க, தக்காளி இன்னும் பழுக்கல, இன்னும் காயாத்தான் இருக்குது. சோ தக்காளி இன்னும் சின்ன சைஸ்ல இருக்கிறபடியா இன்னும் புடுங்க இயலாது. கொஞ்சம் பெருத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பழுத்து கொண்டு வருவார். பிறகு நீங்க வாங்கி கறி வைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல்லா பழுக்கணும் ஃபுல்லா பழுக்க விட்டு போட்டு பிறகு கடைசியில நீங்க ஆயலாம். அப்பதான் நல்ல சிவத்த தக்காளியா வரும். இந்த வீடியோல நான் மே மாசமும் ஜூலை மாசம் எடுத்த வீடியோ தான் காட்டுறேன். அதுல காய்ச்ச காய்கறிகளை மட்டும்தான் இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். மிச்ச காய்கறிகள் எல்லாம் நான் பிறகு வேறொரு வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். இன்னும் நிறைய இருக்குது உங்களோட தோட்டத்துல, அது இன்னும் காய்ச்சி வரல. அதனாலதான் நான் இப்ப இந்த வீடியோ நான் இதோட நிப்பாட்டுறேன். இந்த இதெல்லாம் நீ பழைய வீடியோலையும் காமிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா, லீஸு என்ன கீரை பீன்ஸு இதெல்லாம் பழைய வீடியோலையும் காட்டியிருக்கேன். நான் பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன், தோட்டத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும் இதை சொல்றேன். இப்ப இருக்கிற காய்கறி இந்த விலைக்கு உண்மையா சொல்றேன், தோட்டம் செய்யறதுல தப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா போயிடும், காய்கறியும் வந்ததா போயிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷான சத்தான காய்கறி சமைச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ தோட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பாய்.